கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி யாத்திராகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றார். பிரியமானவர்களே, மோசேயுடைய கையிலே என்ன இருக்கிறது என்பது கர்த்தருக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் கூட மோசேயை நோக்கி, உன் கையிலே இருக்கிறது என்ன என்று ஆண்டவர் கேட்கிறார். அதற்கு தாழ்மையாக ஒரு கோல் என்று மோசே பதிலளிக்கிறார். இது நான் பயன்படுத்துகிற கோல், நான் ஆடுகளை மேய்க்கிற கோல், என் கையோடு எப்பொழுதும் வைத்திருக்கிற கோல் என்றெல்லாம் விளக்கம் சொல்லாதபடி, உன் கையில் இருக்கிறது என்ன என்று தேவன் கேட்டபொழுது ஒரு கோல் என்று தாழ்மையாக பதிலளிக்கிறார். கர்த்தர் மோசேயை பயன்படுத்த சித்தமானார். எதை கொண்டோ அல்ல, எட்டாத உயரத்திலே காணப்படக்கூடிய அற்புத விளக்குகளை கொண்டு அல்ல, கடலின் ஆழத்திலே காணப்படக்கூடிய விலை முடியாத முத்துக்களை கொண்டு அல்ல, எதை கொண்டு கர்த்தர் மோசேயை பயன்படுத்த விரும்பினார்? அவன் கையிலே இருந்த ஒரு அற்பமான ஒரு கோலை, ஒரு அற்பமான ஒரு கருவியை பயன்படுத்தும்படியாக விரும்பினார். பிரியமானவர்களே, அதிசயங்களை செய்ய அந்த ஒரு அற்பமான கோலை பயன்படுத்துகிறார். எத்தனையோ ஆண்டு காலம் அவன் ஆடுகளை மேய்த்து ஆடுகளை தட்டி கொடுத்து பழக்கப்படுத்தின கோல், மோசையுடைய கோலாகவே இருந்த கோல், இப்பொழுது அதை தேவன் தன்னுடைய கோலாய் அற்புதங்களை செய்ய பயன்படுத்தக்கூடிய கோலாய் பயன்படுத்தும்படியாக விரும்பினார். பிரியமானவர்களே, ஒருவேளை மற்றவர்கள் உங்களை மட்டம் தட்டி அற்பமானவள், ஒன்றுக்கும் பயனற்றவள், நெருப்பில் போட்டு எரிக்கத்தான் லாய்க்கு என்று சொல்லி உங்களை எவ்வளவாய் மட்டம் தட்டுகிறார்களோ, அப்பொழுது கர்த்தர் உங்களை பார்க்கிறார். கர்த்தர் உங்களை பயன்படுத்தும்படியாக விரும்புகிறார். ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? தேவன் ஒன்றும் இல்லாமையிலிருந்து, அதாவது சூனியங்களிலிருந்து அனைத்தையுமே உருவாக்க வல்லமை உடையவர். தேவனால் கூடாத காரியம் என்று எதுவும் கிடையாது. ஆனால் இருப்பதை எவ்வளவு அதிக நன்மைகளுக்காக பயன்படுத்த முடியுமோ அதற்கே தேவன் முதலிடம் கொடுப்பார். உங்கள் கையிலே இருக்கிறது என்ன? ஒரு அற்பமான கோலாய் இருக்கலாம், அல்லது ஒரு கைப்பிடி மாவாய் இருக்கலாம், அல்லது ஒரு கலசத்தின் எண்ணெயாய் இருக்கலாம், இத்தினூண்டு ஆகாரமாய் இருக்கலாம், காகத்தின் வாயிலே காணப்படக்கூடிய கொஞ்சம் அப்பமாய் இருக்கலாம். எவ்வளவு இருக்கிறது, என்ன இருக்கிறது என்பது அல்ல முக்கியம். கர்த்தர் அதை பயன்படுத்த, கர்த்தருடைய சமூகத்திலே அதை வைக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்களா அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம். கர்த்தர் யாரையெல்லாம் அழைத்தாரோ அந்த பரிசுத்தவான்களை பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன திறமை இருந்துச்சோ அந்த திறமையை மெருகூட்டி கர்த்தர் பயன்படுத்துவதை நாம் பார்க்க முடியும். இதற்கு வேதாகமம் நிறைய சான்றுகளை நமக்கு கற்றுக் கொடுது. வேதாகமத்தை எழுதினவங்களை பார்க்கும் பொழுது, அதன் வடிவ அமைப்புகளை பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும். பிரியமானவர்களே, தாவீதுடைய கையில் ஒரு சின்ன கூழாங்கல், ஒரு சின்ன கவன் இருந்துச்சு. அந்த கவனில் ஒரு கூழாங்கல்லை பொருத்தி கோலியாத்தின் மேலே வீசப்பட்ட பொழுது கோலியாத் தோற்கடிக்கப்பட்டான்.
ஒரு பெரிய ஜெயம் தாவீதுக்கு கிடைச்சது. பிரியமானவர்களே, உங்களுடைய கைகளில் என்ன இருக்குது? பட்டமா, பதவியா, தாளந்துகளா, திறமைகளா, இளமையா, புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையா, அல்லது கலை ஞானமா, செல்வமா, ஆரோக்கியமா, செல்வாக்கா? இதையெல்லாம் நீங்கள் உங்களுக்கே வச்சுக்கொள்ள போகிறீங்களா, அல்லது கர்த்தரைக்கென்று அர்ப்பணிக்க போறீங்களா? பிரியமானவர்களே, ஜீவனற்ற எந்த காரியமும் தேவனுக்கென்று ஒப்புக்கொடுக்கும்போது அது ஜீவனுடையதாய் மாறும். ஒரு பெரிய அற்புதத்தை நீங்கள் பார்க்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன பொருளை கொண்டு பெரிய பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்வார். உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய சின்ன வார்த்தையை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் செய்கிற சின்ன வேலையை கொண்டு பெரிய அற்புதங்களை செய்ய ஆண்டவராலே கூடும். இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு, உங்கள் கரங்களில் என்ன இருக்குது? உங்கள் கரங்களில் என்ன வச்சுருக்கிறீங்க? இதை நீங்கள் தேவனுக்கென்று அர்ப்பணிக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ஆமாம் ஆண்டவரே, என் கையில் இதுதான் இருக்குது, இவ்வளவு தான் இருக்குது. ஆண்டவரே, ஒருவேளை என்னுடைய பார்வைக்கு இது அற்பமாக இருக்கலாம் ஆண்டவரே, ஆனால் இவைகளை அற்புதங்களாய் மாற்ற உம்மாலே கூடும். ஆம் தகப்பனே, உம்முடைய சமூகத்தில் என்னை தாழ்த்தி என் கையிலே உள்ளவைகளை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? கர்த்தர் அவைகளை தொட்டு பெருக பண்ணி உங்கள் ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன்.